புதிய நீதிக்கதை போட்டி வாரம் 2. கதையின் தலைப்பு உயிரினும் மானம் பெரிது. காம்பவுண்டு சுவற்றிற்கு காவலாய் உயரமாய் மரங்கள். பசுஞ்சோலைக்குள் பளிச்சென பங்களா கவர்ச்சியாய் நின்றது. அழகிய பெரிய கேட், மூடுவதற்கென்றே சீருடை காவலன், பல்வேறு வண்ணத்தில் ஏராளமான கார்கள். இன்னும் நிறுத்தலாம், தாராளமாய் இடம் கிடந்தது. வெளியிட்ட பணக்காரத்தனத்தையும் மீறி மென்மையான அமைதி. அப்பொழுதுதான் மலர்ந்த ரோஜாவாய் வரவேற்பாளினி. புன்னகையை இலவசமாக அரையெங்கும் விசிறிக்கொண்டிருக்க அறைக்குள் வரும் முக்கியஸ்தர்களை கரம் கூப்பி வரவேற்று அமரச் சொல்வதில் தனி நளினம் இருந்தது. அவ்வப்போது உள்ளிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளை காதிலே ஒத்தி கவனமாகவும் கனிவாகவும் வந்திருப்பவர்களை உள்ளே செலுத்திக் கொண்டிருந்தாள். அந்த பங்களா வாசலில் வந்து வடிக்கி நின்ற காரில் இருந்து அமைச்சர் நேர்வாணன் இறங்கி பங்களாவுக்குள் நுழைந்தார். அனைவரின் கைகூப்பலுக்கும் புன்னகையை கூப்பிய கரத்தோடே வடிய விட்டவாறே உள்ளே நுழைந்தார். கூடுதல் கஞ்சியில் தோய்ந்த விரைப்பான வெள்ளை வேஷ்டி சட்டை, மழுங்க வழித்த முகம், துளைக்கும் கண்கள், ஏறு நெற்றி, உடன்பிறப்பு போல் எப்போதும் முகத்தில் மிதந்த மலர்ச்சி. ரோஜாவின் கைகூப்பலுக்கு புன்முறுவலிக்க, நீங்கள் வந்தவுடனேயே ஐயா உங்களை உடனே உள்ள வர சொன்னாங்க. உள்ளே சென்றார். இதமான குளுமை, உறுத்தாத வெளிச்சப் பரவல். அறைக்குள் எங்கிருந்தோ வந்து காதுக்குள் மட்டும் கேட்கும் மெல்லிசை. பகட்டின் அடையாளமாக மையத்தில் தொங்கிய சாண்டிலியர். சுற்றிலும் இடமிட்டு வட்ட வடிவமாய் சோபா செட். அருகருகே குட்டி குட்டி டீப்பாய்கள், கூப்பிடும் தூரத்தில் பணிப்பெண்கள். நடுவே பிரத்யேகமான இருக்கையில் அவர் இருந்தார். ஏற்றி வாரி சீவியிருந்த முடியிலிருந்து அவசரமாய் தப்பி நெற்றியில் விளையாடிய சிறு கற்றை. அதுவும் அவரது கம்பீரத்தை கூட்டி காட்டியது. தூய வெள்ளையில் பேண்ட்டும் ஷர்ட்டும் அணிந்திருந்தார். முழுக்கை சட்டைக்கு வெளியே தலை நீட்டி பளபளத்த அவரின் வாட்ச் மணி பார்க்க இல்லை. அவர் மாண்புமிகு முதலமைச்சர், மக்களின் அபிமான நாயகர். எத்தனையோ கரணம் போட்டும் எங்கிருந்தெல்லாமோ வல்லுநர்களை அழைத்து வந்து ஆலோசித்தும் எதிர்க்கட்சிகளால் அவரை அகற்ற முடியவில்லை. மக்களின் மனம் புரிந்து ஆட்சி வழங்கும் மக்கள் மன்னர். வாங்க வாணன். முதல்வரே அவரை வரவேற்றார். வணக்கம் ஐயா, பவ்யமாய் வணங்கினார் அமைச்சர். எவரையும் வாயா என ஒழிக்கும் முதல்வரே வாங்க என மதிப்புடன் நடத்தும் ஒரு சிலரும் அமைச்சர் நேர்வாணனும் ஒருவர். கட்சிக்கு உழைப்பதற்காகவே உயிர் தரித்திருப்பவர். அடிமட்டத்திலிருந்து படிப்படியாக உயர்ந்தவர். சொன்ன வேலையை திறம்பட செய்து மேலிடத்தின் பாராட்டையும் நெருக்கத்தையும் பெற்றவர். எல்லாவற்றிற்கும் மேல் அவரது உடையைப் போல் அவரின் கரமும் வெண்மை, மனசும் வெண்மை. இவையே அனைவரிடமும் அவர் மேல் கூடுதல் மதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஐயா ஏதோ அவசரமாக பேசணும்னு வர சொன்னதாக இழுவையாய் அமைச்சர் முதல்வரை நோக்க, முதல்வர் தன் அருகில் நின்ற பிஏவை பார்த்தார். பிஏ அருகில் இருந்தவர்களையும் பெண்களையும் பார்த்து தலையசைத்தார். அங்கிருந்தவர்கள் புரிந்து கொண்டவர்களாக வெளியேறினர். சூழ்நிலையின் தீவிரத்தை பார்த்த அமைச்சர் முதல்வர் ஏதோ முக்கியமான செய்தியை தனிப்பட்ட முறையில் தன்னுடன் பகிர விரும்புவதை உணர்ந்தார். வாணன், உங்கள் பையன் படிப்பு முடிஞ்சிருச்சா? இந்த வருடத்துடன் முடிச்சிருவான் ஐயா. மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறான். கட்சியில் நுழைக்க வேண்டியதுதானே வாணன்? இல்லைங்கய்யா, தாய் இல்லாமல் வளர்ந்த பிள்ளை, சூதுவாது தெரியாமல் வந்து நிற்கிறான். அரசியல் அவனுக்கு சரிப்பட்டு வராது. மன்னிச்சிருங்க ஐயா, பணிவாய் பதிலிருத்தார் அமைச்சர் நேர்வாணன். பையன்கிட்ட டெய்லி பேசுவீங்களா? அவசரம்னா உடனே பேசிக்குவோம், இல்லைன்னா சனி ஞாயிறுகளில் தான். ஓஹோ, அப்படின்னா 2 நாளைக்கு அப்புறம் தான் பேசணும் இல்லையா? குடும்பத்தை பற்றி முதல்வர் விசாரிப்பது வழக்கமானது தான். ஆனால் இன்று வேறு ஏதோ காரணம் இருக்கிறதோ? சிந்தனையுடன் முதல்வரை நோக்கி தலையசைத்தார். முதல்வர் ஏதோ சொல்ல நினைத்து ஆனால் சொல்லாமல் பிஏவை நோக்கினார். முதல்வரின் பார்வை ஆணையில் பிஏ அமைச்சரை நோக்கி, அமைச்சரையா, சற்று முன்னாடி தான் டிஜிபி சார் ஒரு தகவல் சொன்னார். உங்கள் பையன் படிக்கிற காலேஜில் படிக்கிற பொண்ணுக்கு ஏதோ தப்பாக நடந்துருச்சான். பொண்ணு ஆஸ்பத்திரியில் இருக்காளாம். கண்டிஷன் சீரியஸ் தானாம். காலேஜ் பசங்க 2 பேர் தான் காரணமாம். 2 பேரையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்களாம். அதில் ஒருத்தன் உங்கள் பையன்னு சொல்கிறானாம். சட்டென்று அமைச்சரின் முகம் இருண்டது. குளிர் அறைக்குள்ளும் உடம்பெங்கும் வியர்வை அருவி. மயக்கத்தில் கண்கள் மூடின. அவருடைய நிலையை கண்ட பிஏ உடனே ஆம்புலன்ஸை வரவழைத்து அமைச்சரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். அவசர சிகிச்சைக்கு பின் இயல்பு நிலைக்கு வந்த அமைச்சர்
கைபேசியில் டிஜிபியின் எண்களை ஒத்தினார். மறுமுனையில் டிஜிபி, வணக்கம் ஐயா, அவசரமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதாக கேள்விப்பட்டேன். இப்போ எப்படிங்கய்யா இருக்கீங்க? வணக்கம் டிஜிபி சார், முதல்வர் என் பையனை பற்றி செய்தியை சொன்ன உடனே ப்ரெஷர் கொஞ்சம் எகிரிடுச்சு. இப்போ நார்மல் ஆகிட்டேன். சாயந்தரமாக டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சார், பையன் மேட்டரை பற்றி நீங்கள் ஒர்ரி பண்ணிக்காதீங்க. முதல்வரும் சொல்லியிருக்காரு, நான் பார்த்துக்கிறேன், ஆறுதலாய் கூறினார். நன்றி டிஜிபி சார், உங்கள் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. என்னை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. எனக்கோசரம் உங்கள் கடமையை மீற வேண்டாம். சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை தொடருங்க. மாலையில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த அமைச்சர் சற்று நேரம் தியான அறையில் அமைதியாக இருந்தார். வெளியே வந்தவர் தன் பதவியை ராஜினாமா செய்து கடிதத்தை முதல்வருக்கு அனுப்பினார். அடுத்த நாள் செய்தித்தாளில் இவரது ராஜினாமாதான் தலைப்பு செய்தியாக இருந்தது. மகனை பற்றிய செய்தி 3ஆம் பக்கத்தில் போலீஸ் விசாரணையில் இருப்பதாக வந்திருந்தது. 1 வருடத்திற்கு பின் வழக்கின் தீர்ப்பு வந்தது. மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதற்காக 2 மாணவர்களுக்கும் ஆயுள் தண்டனை என்றும் கணிசமான தொகையை அவளுக்கு இழப்பீடாக அரசு வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பு கூறியது. சொற்பமேயான தன் சொத்துக்களை மாணவியின் பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு அந்த முன்னாள் அமைச்சர் இல்லை ஒரு மானஸ்தன் வட இந்தியா பக்கம் சென்றதாக தகவல். இமயமலை பகுதிகளில் பார்த்ததாக சிலர் கூறினர். இருக்கிறாரா இல்லையா என தெரியவில்லை. அவர் இருந்தாலும் என்றுமே நடைப்பிணம்தான். இந்த கதைக்கு தொடர்புடைய நீதி பாடல் மூதுரை புத்தகத்தில் பாடல் எண் 6. உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றலரை கண்டார் பணிவரோ கற்றூன் புலத்திருவதல்லார் பெரும்பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான். இப்பாடலின் பொருள், கல்லால் ஆகிய தூண் பெரும் பாரம் தாங்க நேர்ந்தால் வளையாமல் பிளந்து முறியும். அதுபோல் மானமுடையோர் மானக்கேடு வருமிடத்து உயிரை விட்டு மானத்தை காப்பர். நன்றி.